Hi viewers, welcome to our channel. In this video, we see the 9th standard science unit 1 measurement book back answers. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. First room letter, choose the correct answer. First question, choose the correct one. Answer is option A, millimeter is less than centimeter, centimeter is less than meter, meter is less than kilometer. ஏன்னா அங்கே கொடுத்துருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் தான் ரொம்ப சின்ன யூனிட்டு, அதோட பெருசு வந்து எதுனா சென்டிமீட்டர். ஏன்னா 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அதே டைமில் 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். இதே 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். ஸோ கிலோமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் மீட்டர், மீட்டர் இஸ் கிரேட்டர் தென் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் இஸ் கிரேட்டர் தென் மில்லிமீட்டர். தென் செகண்ட் கொஸ்டின், ரூலர்ஸ், measuring tapes and meter scales are used to measure. Answer is D option, length. Third question, 1 metric ton is equal to 1 metric ton அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் 1000 kilogram, 1000 kilogram. But here given the quintals, quintals தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டால் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோகிராம், 100 கிலோகிராம். அப்போ 10 குவிண்டால் அப்படிங்கிறது 1000 கிலோகிராம். ஸோ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், 10 குவிண்டால்ஸ். தென் ஃபோர்த் கொஸ்டின், விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டிவைஸ் டு மெஷர் மாஸ்? ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன், ஸ்ப்ரிங் பேலன்ஸ். அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து மாஸை வந்து மெஷர் பண்ண முடியாத கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ், பீம் பேலன்ஸ், ஃபிசிக்கல் பேலன்ஸ், டிஜிட்டல் பேலன்ஸ். தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் யூஸ்டு ஃபார் மெஷர் த மாஸ். Second room letter, fill in the blanks. First question, meter is the unit of dash. Answer is length. அதாவது மீட்டர் வந்து எதனுடைய அலகுனா நீளத்தினுடைய அலகு. Then second question, 1 kg of rice is weighted by dash. Answer is beam balance. அதாவது 1 கிலோ அரிசியை வந்து எதை பயன்படுத்தி அளக்கலான்னு பார்த்தீங்கன்னா பொது தராசு. Third question, thickness of a cricket ball is measured by dash. Answer is வெர்னியர் காலிபர். அதாவது கிரிக்கெட் பாலினுடைய திக்னஸ், அதாவது அதனுடைய தடிமனை வந்து அளவிட பயன்படுத்தக்கூடிய கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் காலிபர். தென் ஃபோர்த் கொஸ்டின், ரேடியஸ் ஆஃப் எ தின் ஒயர் இஸ் மெஷர்ட் பை டேஷ். ஆன்சர் இஸ் ஸ்க்ரூ கேஜ். அதாவது மெல்லிய கம்பியினுடைய ரேடியஸ், ஆரத்தை வந்து அளவிட எந்த கருவி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா திருகு அளவியை வந்து பயன்படுத்துகிறாங்க. தென் ஃபிஃப்த் கொஸ்டின், எ ஃபிசிக்கல் பேலன்ஸ் மெஷர்ஸ் small differences in mass up to dash. Answer is 1 milligram. அதாவது இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிகிராம். தேர்ட் ரோம் லெட்டர், ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ், கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த SI unit of electric current is kilogram. This statement is false because the SI unit of electric current is ampere, not a kilogram. அதாவது மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு, ஆம்பியர் தான் வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்ட், அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். தென் செகண்ட் கொஸ்டின், கிலோமீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ ஃபால்ஸ் பிகாஸ் மீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதாவது கிலோமீட்டர் வந்து எஸ்ஐ அலகு கிடையாது, மீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அலகு. அப்போ மீட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். தென் தேர்ட் கொஸ்டின், இன் எவ்ரிடே லைஃப் வி யூஸ் த டேர்ம் வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அதாவது அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இது சரியான பதில். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து வெயிட்னுடைய யூனிட் எது அப்படின்னா நியூட்டன் தான். அதனால் நம்ம கடைக்கு போய் 10 நியூட்டன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கறது கிடையாது. என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிலோகிராமில் சொல்கிறோம். ஆனால் வெயிட்டினுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன். ஃபோர்த் கொஸ்டின், எ ஃபிசிக்கல் பேலன்ஸ் இஸ் மோர் சென்சிட்டிவ் தென் எ பீம் பேலன்ஸ். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அதாவது இயற்பியல் தராசு வந்து பொது தராசை விட மோர் சென்சிட்டிவ் அப்படிங்கிறாங்க, இது சரியான பதில். தென் ஃபிஃப்த் கொஸ்டின், 1 செல்சியஸ் டிகிரி இஸ் என் இன்டர்வல் ஆஃப் 1 கெல்வின் அண்ட் 0 டிகிரி செல்சியஸ் இஸ் 273.15 Kelvin. This statement also true. அதாவது 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளி அப்படிங்கிறாங்க மற்றும்
0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 273.15 கெல்வின் அப்படிங்கிறாங்க. This statement is true. Then sixth question, with the help of vernier caliper we can have an accuracy of 0.1 millimeter and with screw gauge we can have an accuracy of 0.01 millimeter. This statement is true. அதாவது வெர்னியர் அளவியின் உதவியால் 0.1 மில்லிமீட்டர் அளவிற்கும் திருகு அளவியின் உதவியால் அதாவது ஸ்க்ரூ கேஜினுடைய உதவியால் 0.01 மில்லிமீட்டர் அளவிற்கும் துல்லியமாக அளவிட முடியும் அப்படிங்கிறாங்க. இது சரியான பதில். Fourth Roman letter, match the following. First question, in this match the following physical quantities under SI unit are given. First one, length. SI unit of length is meter. அதாவது நீளத்தினுடைய SI அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். Then second one, mass. SI unit of mass is kilogram. அதாவது நிறையினுடைய SI அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம். Then third one, time. SI unit of time is second. அதாவது காலத்தினுடைய SI அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா வினாடி. Then last one, temperature. SI unit of temperature is Kelvin. அதாவது வெப்பநிலையினுடைய SI அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். மேட்ச் த ஃபாலோயிங்ல செகண்ட் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி எந்தெந்த பொருளை வந்து அளவிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்க்ரூ கேஜ். ஆன்சர் இஸ் காயின்ஸ். அதாவது திருகு அளவியை பயன்படுத்தி எதை வந்து அளவிடலாம்னா நாணயத்தை வந்து அளவிடலாம். தென் செகண்ட் ஒன், வெர்னியர் கேலிபர். ஆன்சர் இஸ் கிரிக்கெட் பால். இப்போ அந்த வெர்னியர் அளவியை பயன்படுத்தி கிரிக்கெட் பாலினுடைய அந்த விட்டத்தை வந்து கண்டுபிடிக்கலாம். தென் தேர்ட் ஒன், பீம் பேலன்ஸ். ஆன்சர் இஸ் வெஜிடபிள்ஸ். அதாவது சாதாரண தராசு அல்லது பொது தராசை பயன்படுத்தி காய்கறிகளை வந்து அளவிடலாம். தென் ஃபோர்த் ஒன், டிஜிட்டல் பேலன்ஸ். ஆன்சர் இஸ் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ். அதாவது மின்னணு தராசை பயன்படுத்தி தங்க நகைகளை வந்து அளவிடலாம். ஃபிஃப்த் ரோம் லெட்டர், அசசன் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அசசன். The scientifically correct expression is the mass of the bag is 10 kg. This assertion is correct. Then reason. In everyday life, we use the term weight instead of mass. This reason also correct. அதாவது கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பையின் நிறை வந்து 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்தல் அப்படிங்கிறாங்க. இந்த கூற்று சரி. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது சரிதான். ஸோ ஆன்சர் ஏ ஆப்ஷன், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் ரீசன். ஏது நாட் த கரெக்ட் ரீசன் அப்படிங்கன்னா, மாஸ்னுடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கேஜி, கிலோகிராம் தான். இது கரெக்ட் தான். இதே எங்கள் மாஸுக்கு பதிலாக வெயிட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கூட இந்த இன் எவ்ரிடே லைஃப் வி யூஸ் த டேம் வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. பட் மாஸ் கேஜி கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் நாட் ஏ கரெக்ட் ரீசன். அதாவது வெயிட் ஆஃப் த பேக் இஸ் 10 kg அப்படின்னு கொடுத்துருந்தா கூட இது வந்து கரெக்ட் ரீசன் தான். ஏன்னா நம்ம வெயிட்டையும் வந்து நம்ம கேஜியில் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். செகண்ட் கொஸ்டின், அசசன். 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 273.16 கெல்வின். ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் வி டேக் இட் ஆஸ் 273 கெல்வின் ஆஃப்டர் ரவுண்டிங் ஆஃப் த டெசிமல். திஸ் அசசன் இஸ் கரெக்ட். அதாவது கூட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 273.16 கெல்வினுக்கு ஈக்குவல். நாம் அதை வந்து முழு எண்ணாக நம்ம என்ன சொல்கிறோம்னா 273 கெல்வின் அப்படிங்கிறோம். இது சரிதான். தென் ரீசன். டு கன்வெர்ட் எ டெம்பரேச்சர் ஆன் த செல்சியஸ் ஸ்கேல் we have to add 273 to the given temperature. This reason also correct. அதாவது செல்சியஸ் அளவை வந்து கெல்வின் அளவிற்கு மாற்றும் போது 273 வந்து ஆட் பண்ணால் போதுங்கிறாங்க. இது சரியான ரீசன் தான். ஸோ ஆன்சர் இஸ் பி ஆப்ஷன், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ and or is the correct reason. Third question, assertion. Distance between two celestial bodies is measured in terms of light year. This assertion is correct. அதாவது கூற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, இரண்டு வான் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து ஒளியாண்டு என்ற அலகினால் அளக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த கூற்று சரி. Then reason. The distance traveled by the light in 1 year is 1 light year. This reason also correct. அதாவது ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறாங்க. இது சரியான பதில். அதாவது பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய தூரங்களை வந்து வானியல் பொருட்களுக்கிடையே தூரங்களை வந்து அளவிட நிறைய அலகுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. வானியல் அலகை பயன்படுத்துகிறாங்க, அதாவது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ். தென் ஒளியாண்டு லைட் இயர்,
விண்ணியல் ஆரம் அதாவது பார்செக். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி அதிகமான தூரங்களை வந்து அளவிட பயன்படுத்தக்கூடிய அலகுகளாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ and or is the correct reason. Sixth Roman letter, answer very briefly. First question, define measurement. Answer, measurement is defined as the determination of the size or magnitude of a quantity. அதாவது ஒரு அளவீடு அப்படிங்கிறது ஒரு பொருளின் அளவு மற்றும் எண் மதிப்பை தீர்மானிப்பது தான் அளவீடு. Second question, define standard unit. Answer, unit is the quantity of a constant magnitude which is used to measure the magnitudes of other quantities of the same nature. Third question, what is the full form of SI system? Answer, International System of Units. Fourth question, define least count of any device. Answer, least count is the least measurement possible in a given device. அதாவது ஒரு அளவுகோலை பயன்படுத்தி நம்மால் வந்து பார்த்திங்கன்னா அளக்க முடிந்த மிக சிறிய அளவு தான் என்ன சொல்கிறாங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் ஆர் மீச்சிற்றளவு அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஏ ஸ்க்ரூ கேஜ், த டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த டிப் ஆஃப் த ஸ்க்ரூ ஃபார் ஏ ரொட்டேஷன் ஆஃப் ஒன் டிவிஷன் ஆன் த ஹெட் ஸ்கேல். அதாவது திருகழிவினுடைய மீச்சிற்றளவு அப்படிங்கிறது திருகினுடைய தலைப்பகுதி தலைக்கோளின் ஒரு பிரிவு அளவிற்கு சுற்றும் பொழுது திருகின் முனை நகரும் தூரம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா திருகழிவினுடைய மீச்சிற்றளவு அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு pitch divided by number of head scale divisions. அதாவது மீச்சிற்றளவு வந்து பார்த்திங்கன்னா குறியீடை தூரம் டிவைடட் பை தலைக்கோள் பிரிவுகளின் எண்ணிக்கை. ஸ்க்ரூ கேஜுடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் வரும். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டு யூ நோ அபவுட் pitch of screw cage? Answer, the pitch of the screw is the distance moved by the tip of the screw for one complete rotation of the head. அதாவது திருகழிவினுடைய குறியீடை தூரம் அப்படிங்கிறது ஒரு முழு சுற்றுக்கு திருகின் முனை நகரும் தொலைவு தான் என்ன சொல்கிறாங்கன்னா குறியீடை தூரம் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 1 millimeter in typical screw cages. Pitch of the screw equal to distance moved by the pitch divided by number of rotations by head scale. அதாவது குறியீடை தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா குறிக்கோளில் திருகு நகர்ந்த தொலைவு டிவைடட் பை தலைக்கோள் சுற்றிய சுற்றுகளின் எண்ணிக்கை. சிக்ஸ்த் கொஸ்டின், can you find the diameter of a thin wire of length 2 meter using the ruler from your instrument box? Answer, no, I cannot find the diameter of a thin wire of length 2 meter using the ruler because it can be measured by screw gauge. அதாவது 2 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு மெல்லிய கம்பியின் விட்டத்தை வந்து உன்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய ரூலர் அதாவது அளவுகோலை பயன்படுத்தி கண்டறிய முடியுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கண்டறிய முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட ஸ்கேல் தான் இருக்குது. அந்த ஸ்கேலை வச்சு நீளத்தை வேணால் அளக்கலாம், அந்த மெல்லிய கம்பியினுடைய விட்டத்தை வந்து அளக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிய கம்பியினுடைய விட்டத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து அளவிடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.